ஏக்நாத் மகாராஜ் தன்னுடைய ஏகநாத்தி பாகவதத்தில் இது எப்படி விஸ்தாரம் பண்ணுறார், எப்படி இது விஸ்தார பண்ணேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன, இந்த சிருஷ்டி எப்படி விஸ்தாரம் ஆகிறதுங்கிறத சொல்கிறார். ஏக்நாத் மகாராஜ் யாருன்னு கேட்டால் ஞானாஞ்சா ஏகா அப்படின்னு சொல்கிறார். ஞானேஸ்வர் மௌலி யாருன்னா மகாவிஷ்ணுவோடைய அவதாரம். அதே மாதிரி ஏக்நாத் மகாராஜ் யாருன்னா அவரும் மகாவிஷ்ணுவோடைய அவதாரம். அதே மாதிரி துக்காராம் மகாராஜ் யாருங்கிற துக்கா விஷ்ணு நாகி துஜான்னு பாடுறார். அந்த துக்கா வேற விஷ்ணு வேறன்னு இல்லை, இவா எல்லாரும் யாருன்னா சாக்ஷாத் விஷ்ணுவுடைய அவதாரமே. அப்போ சாதுக்களாக இருக்கக்கூடியவா தன்னுடைய ஐஸ்வர்யத்தை மற்றவாளுக்கு கொடுக்குறா அப்படின்னா அந்த ஐஸ்வர்யங்கிறது என்னென்னா மற்றவாளுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, அதுதான் சாதுக்கள். தான் மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் சாது கிடையாது. தன் மட்டும் தன்னா தெரிஞ்சுக்கணும், மற்றவாளுக்கு கொஞ்சமாக கொடுக்கணும்னு நினச்சா அது கிடையாது. சாது எப்படி பண்ணணும்னா அப்புனா சரிக்கே கருத்தி தாக்கால் நாகி கால வேளை தயானாகின. குருநாதர் எப்போ அனுகிரகம் பண்ணுவார்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு அனுகிரகம் பண்ணுவார். அது கனவுலையும் அனுகிரகம் பண்ணலாம், நனவுலையும் அனுகிரகம் பண்ணலாம், எப்படி வேணாலும் அனுகிரகம் பண்ணலாம். அவனுக்கு அந்த அந்த ஆத்மாவுக்கு விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணிடுவார் குருநாதர். அது நம்மளுடைய பூர்வ சுக்ருத்தாஞ்சி ஜோடி. பகுத்து சுக்ருத்து இருக்கிறவனுக்கு தான் அந்த ஸ்ரத்தைங்கிற பாவம் வரும். நிறைய நற்காரியங்களில் ஈடுபட்டு அத்தை எத்தனை ஜென்மங்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜென்மத்தில் ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல பிறவி பிறந்து ஒரு தாய் தகப்பன் நல்ல பக்தியோடு இருக்கிற வீட்டில் ஸ்ரேயஸாக இருக்கிற வீட்டில் வரும் பறக்குமா. அப்போ ஞானேஸ்வர் மாவுளி என்ன பிறக்கும் போதே ஞானத்தோடு வந்தார். ஏக்நாத் மகாராஜ் என்ன தன்னோட 12 வயசுக்குள்ளேயே சாஸ்திர சம்பிரதாயம் இதிகாச புராணங்கள் எல்லாரையும் கற்றுட்டாராம். கற்றுனதுக்கப்புறம் ஸ்ரத்தாபாவம் என்னென்னா இந்த ஸ்ரத்தை இந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, எனக்கு குரு இல்லைன்னா எனக்கு ஒன்றும் நிலைக்காது, குரு தான் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும், இத்தனையும் படிச்சுட்டார். அவர் யார்கிட்ட கற்றுண்டாரோ அவர்கிட்ட கேட்குறார், இந்த ஆத்ம தத்துவ ஞானம்லாம் உங்களுக்கு தெரியுமா, இது சொல்கிறாளே இது யார்கிட்ட போய் கற்றுக்கிறதுன்னா, நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா, நான் உனக்கு குரு இல்லை, இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. இந்த குழந்தை நேராக போய் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போகிறது. போய் ஏக்நாத் மகாராஜ் அங்கே போய் விழுந்து வணங்கி தபஸ் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். எனக்கு ஏதாவது குருநாதர் நீங்கள் கொடுக்க மாட்டேலாம் அஸ்ரீரியா சொல்கிறார். தேவகட்டுங்கிற இடத்துல ஜனார்தன சுவாமின்னு இருக்கார், அங்கே போய் பார் அப்படின்னு ஒரு அஸ்ரீரி கேட்குறது. எங்கே சிவாலயத்துக்குள்ளே அந்த ஜனார்தன சுவாமியை போய் விழுந்து வணங்குறது. அந்த குழந்தை 2 நாள் வாசல்லையே நிற்கிறது. அங்கே இருக்கிறவாள்லாம் போயிட்டு வராளே தவிர உள்ள குருநாதர்கிட்ட போய் அந்த குழந்தை வந்திருக்கானே அவன் கேட்குறான், இங்கே ஜனார்தன சுவாமி இங்கே தானே இருக்காரு, ஆமாம். இவரை பார்க்க முடியுமா, ஆமாம் பார்க்கலாம், ஆனால் உள்ளே நீங்கள் இப்போ வர முடியாது தம்பி, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு போனவா அவாவா வேலையை பார்த்துட்டே இருக்கா. குருநாதர் அவர் தன்னுடைய அந்த ஜபம் தியானம் சத்சங்கம் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கார். திடீர்னு ஒரு தடவை கண்ணை மூடிக்கிறார். ஞான திருஷ்டியில் அவருக்கு வாசலில் ஒரு குழந்தை இருக்கிறது தெரியுது. அவர் வெளியில் ஓடி வர, அப்பா குழந்தை நீ எப்பப்பா வந்த, நான் ஒரு 1.5 நாள் 2 நாள் இருக்கும், நான் இங்கே தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீ சாப்பிட்டியா, இல்லை உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ என்னப்பா வேணும்னு, நீ என்ன பண்ணியிருக்க, எங்கேருந்து வர, பைட்டனுங்கிற க்ஷேத்திரத்துலேருந்து அங்கே இருக்கிற அந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு வயசானவர்கள் அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா இல்லை காலமாயிட்டா, என்னுடைய தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்துருக்கா, அவள் அங்கே இருக்கா. நீ என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு குருவை தேடி நான் வந்திருக்கேன், எனக்கு அஸ்ரீரியாக உங்ககிட்ட வர சொல்லி வந்திருக்கு, நான் உங்களை தேடி வந்திருக்கேன். உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு ஆத்ம ஞானம், எனக்கு எல்லா ஞானம் சாஸ்திர சம்பிரதாயத்தினுடைய விசேஷ பாவங்கள்லாம் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணோடனே அந்த குழந்தைய ஆற தழுவி கட்டிண்டாராம். இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் எனக்கு வாய்க்க போகிறான்னு எனக்கு என்ன தெரியும். ஏன்னா அனுதாபத்தோட ஒரு குழந்தை வருதுங்கிறது விசேஷம். எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் படித்ததுக்கப்புறம் நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாமல் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு ஆசைப்பட்டு குரு அனுக்கியே தான் நம்மளுக்கு முக்கியம்னு நினச்சக்கூடிய அந்த குழந்தை பெரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று, தத்தாத்திரேயரோட அனுகிரகம் பெற்றது, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெற்று, குரு அனுகிரகம் பெற்று, தான் இருக்கிற இடத்துலையே பக்தி பண்ணி, தான் இருக்கிற இடத்துலையே பகவான் அவரோட வீட்டிற்கு சேவை பண்ணுறதுக்கு இவர் குருவுக்கு 12 வருஷ காலம் சேவை பண்ணார். அதனுடைய பிரதி உபகாரமாக பகவான் தான் ரிணியாயிட்டேங்கிறார், நான் கடன்பட்டுட்டேங்கிறார். யாரு குரு சேவை பண்ணுறாளோ பகவான் அவனுக்கு கடன்பட்டவனாயிடுறானா. அதனால குரு சேவைக்கு குரு சேவை லாகி ஜான சரண ஏகா ஜனார்தன திரைலோக்கியாஞ்சு ஜீவன ஞானோபமாஜா அப்படின்னு பாடுறார். அப்படி குரு சேவை தான் எனக்கு தேவைன்னு போடுறார். அப்படி இருக்கக்கூடிய ஏக்நாத் மகாராஜ் அவருடைய வீட்டில் 36 வருஷங்கள் சேவை பண்ணினார் ஸ்ரீகிருஷ்ணன்.
அப்போ பிருந்தாவனத்தை காட்டிலும் ஒருபடி பெருசு. பிருந்தாவனத்தில் 11 வருஷங்கள் இருந்தார். இங்கே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா 36 வருஷங்கள் இருந்திருக்கார். 36 வருஷங்கள் இருந்து 12 வருஷ காலம் தாளம் போட்டிருக்கார். அடுத்த 12 வருஷ காலம் சமைச்சு கொடுத்துருக்கார் குருநாதருக்கு. அவருக்கு சமைச்சு கொடுத்த மாதிரி இங்கே 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 செஞ்சு கொடுக்குறார். இங்கே ஏக்நாத் மகாராஜுக்கு பகவான் 12 வருஷ காலம் தாளம் போட்டிருக்கார் பகவான். அடுத்த 12 வருஷ காலம் இங்கே சமைச்சு கொடுத்து வந்த சாத்தம் பண்ணி அத்தனை பேருக்கும் தானே இலையெடுத்து அவளுக்கு எல்லாம் பண்ணி அத்தனை சுச்சுவேஷன் பண்ணி எத்தனை தரம் சமைக்கணுமோ அடுப்பெல்லாம் அலம்பி அப்படி பண்ணி புதுசாக வியஞ்சனங்கள்லாம் பண்ணி கொடுத்தாராம் பகவான். அடுத்த 12 வருஷ காலம் என்ன பண்ணார்னா சந்தனம் அரைச்சி கொடுத்தாராம். சேவேசி தத்பர உபா டாயி டாய் தேவா பூஜன சமயம் திஷ்டதசே அப்படிங்கிறார். அப்படின்னா சேவேசி தத்பர அப்படின்னா குரு சேவை எப்படி இவர் பண்ணியிருக்கார், பகவான் அவருக்கு சேவை பண்ணியிருக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ 12 வருஷ காலம் ஒரு தரம் இருந்ததுக்காக பகவான் ரிணமாகி கடன்பட்டு இவருக்காக சந்தனம் அரைச்சி கொடுத்து, கண்டியா இந்த வந்துட்டேன் உங்களுக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்குறேன், தண்ணி எடுத்துன்னு வா, அங்கேருந்து காவடியில் எடுத்துன்னு வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன பண்ணணும் துணியை நல்லா கசக்கி கொடுக்குறேன், பகவானுடைய துணிகள்லாம் கசக்கி எடுத்து தரேன், உங்களுக்கு வேணுங்கிற விசேஷ அலங்கார பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், பூஜைக்கு அந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சாமான்கள்லாம் கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வந்து வச்சுவிட்றேன், உங்களுக்கு என்ன பண்ணணும் தீபாராதனை காமிக்கணுமா அதுக்கு வேணுங்கிற திரியெல்லாம் போட்டு சுவாமிக்கு எல்லாம் பண்ணணுமா பண்ணி வச்சுடுறேன், என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னு கை கட்டினார். யார்? கண்டியா கிருஷ்ணன் விட்டல்ங்கிற நாமம் கேசவன்கிற நாமத்தில் 12 வருஷ காலம் பகவான் வந்து சேவை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஏக்நாத் மகாராஜ் தன்னுடைய குரு அனுகிரகத்தில் இன்னைக்கு சொல்கிறார் நம்மளுக்கு ஸ்வரூப நிர்விகல்ப பூர்ண ஸ்வரூப நிர்விகல்ப பூர்ண ते मी मनावया मनते कोण ऐसे ही ठाई स्फुरे मी पन ते मुख्यत्वे जान मूल माया. தன்னுடைய 3வது சாப்டர் ஏக்நாத்தி பாகவதத்தில் சொல்கிறார் மாயைங்கிறது எப்படி விஸ்தாரமாகுது. ஸ்வரூப நிர்விகல்ப பூர்ண தன்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஏன்னா இவர் சாக்ஷாத் விஷ்ணுவோடைய அவதாரம், சாக்ஷாத் விஷ்ணுவே இவர் எழுதுகிற ஸ்வரூப நிர்விகல்பம். விகல்பம்னா என்ன? பல விஷயங்கள் கலந்துருது தெரிஞ்சிடுது. பாலில் தயிர் ஊற்றுற மாதிரி பல விஷயங்கள் கலைஞ்சா அது விகல்பமாக ஆயிடுறது மாடுறது. மகத்துங்கிற அந்த சத்து சேர்ந்ததுன்னா அப்போ நிர்விகல்பமாக இருக்குது அப்படின்னா சுத்த சத்வ பாவத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஐசேஹி டாயி ஸ்புரே மீப்பன. அப்போ என்ன பண்ணுறதுன்னா தேத்தே மீ மனாவியா மனத்தே கோண இப்படி தனக்குள்ள தான் மட்டும் இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் அதுக்கு ஒரு எண்ணம் வருதான். என்ன அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு நம்ம போய் யாரை போய் கூப்பிடுறது? ஐசேகி டாயி ஸ்புரே மீப்பன எனக்குள்ள நான் அப்படிங்கிற பாவம் எங்கேயோ வர்ற மாதிரி இருக்கேன். தே முக்கியத்துவ ஜான மூலமாய அப்போ அந்த எண்ணம் ஸ்புரிக்கிறது இல்லையா, முதல்ல எடுத்த உடனே அந்த அகங்காரம்ங்கிறது முதல்ல வருது இல்லையா, என்ன நான் எப்படி பார்ப்பேன், என்ன நான் எப்படி ஸ்புரிச்சுப்பேன், நான் தானா அப்படின்னு ஸ்புரிச்சுக்கிறது யார், இப்படி நினைக்கிறதான். அதுதான் ஃபஸ்ட்டு மூலமாயா வெளியில் வந்ததான் பகவான்கிட்டருந்து. பகவான் நினைக்கிறதான். அடுத்தது சொல்கிறார் தயா மீப்பனாச்சா போட்டி மனே மஜச்சி மியா பஹாவே திட்டி மஜசி மியா சாங்காவிய கோட்டி அத்தியாத்தரே பேட்டி மாஜி மஜ ஹோவாவி. அப்போ நான் எனக்குள்ள இந்த உணர்வோடு இருக்க அந்த பரமாத்மா வஸ்து தனக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. நானே என்னை பார்க்கணும்னு நினச்சிதான். மஜச்சி மியா பாகத்தேன் திருஷ்டி நான் என்ன பார்க்கணும்னு நினச்சிதான். மஜசி மியா சாங்கையா கோட்டி நான் என்னோட பேசிக்கணும்னு நினச்சதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அத்தியாதரேன் பேட்டி நான் மரியாதையோடைய நம்மளை நடத்தணும்னு நினச்சதான். மாஜி மஜஹோவாவி நான் என்னுடையவனே ஆகி நான் எனக்குள்ளேயே பேசிக்கணும், நான் எனக்கே மரியாதை கொடுத்துக்கணும், நான் என்னுடையவனாகவே இருக்கணும்னு தனக்குள்ள ஒரு எண்ணம் ஸ்புரிச்சுதான். யாருக்கு? அந்த பரமாத்மா வஸ்துக்கு ஸ்புரிச்சுதான். மஜ மாஜி அதிப்ரீத்தி மாஜி மஜஹோவாவி ரத்தி மாஜியாஞ்சி மியாகே உனி யுக்தி மஜ மாஜி பிராப்தி மத்போதேவாவி. மஜ மாஜி அதிப்ரீத்தி எனக்கு நானே ரொம்ப பிரியமானவனா இருக்கணும்னு நினச்சிதான். என்ன அந்த வஸ்து நிர்விகல்பமான இருக்கக்கூடிய அந்த வஸ்துவில் ஒரு எண்ணம் ஸ்பூரிக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறது, நான் என்னை கொண்டாடிக்கணும், என்ன நானே பிரேமிச்சுக்கணும்னு நினச்சதான். மாஜி மஜ ஹோவாவே ரதி நான் எனக்கு நானே காதல் கொண்டுக்கணும்னு நினச்சதான்.
மாஜியாச்சி மியா கேவுனி யுக்தி, நான் எனக்கே ஒரு யுக்தி பண்ணணும்னு நினச்சதான். மஜமாஜி பிராப்தி மத்போதேவாவி, எனக்கு நானே இந்த பரமாத்மாவை பற்றி நான் போதனை பண்ணிக்கணும்னு நினச்சதான். ஞானத்தின் மூலமாக என்னை அடையணும்னு நினச்சதான். தானே தன்னை நினச்சி தன்னை போதிச்சுண்டு தன்னையே மரியாதை கொடுத்து தன்னையே பிரேமிச்சுக்கிண்டு தன்னையே அந்த ஞானமானது அடையணும்னு தான் அப்படிங்கிறக்கூடிய இந்த ஞானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்விகல்பமான வஸ்து நினச்சதான். மஜம் மனே மஜம்யா ஆலிங்காவே மஜம்யாஞ்சி சம்போகாவே மஜம்யாஞ்சி சங்யோகாவே நியோகாவே சுவாமி சேவகத்வே சர்வதா. அப்போ என்ன சொல்லிட்டு, எனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிறது அது தன்னைத்தானே கட்டிக்கணும்னு நினச்சதான். அப்போ மஜம்யாஞ்சி சம்போகாவே, எனக்கு நானே சேர்ந்துக்கணும் சமோகம் பண்ணணும்னு நினச்சதான். மியாமியாஞ்சி சன்யோகாவே, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணும்னு நினச்சதான். அப்போ எது எதோட சேர போகிறது? நியோகாவே சுவாமி சேகத்வே சர்வ, சுவாமி சேவகத்வே சர்வதா, அது தனியாக பிரிஞ்சு அதுவே தன்னோட ஞானத்துக்கு சேவை பண்ணணும்னு நினச்சிதான். அப்போ சுத்த சத்வ வஸ்துவான சத்திய சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்திய ஞானானந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்து இப்படி நினச்சதான். எப்படின்னா, தனக்குத்தானே வெளியில் வரணும்னு நினச்சி தனக்குத்தானே பிரேமிச்சுக்கணும்னு நினச்சி தனக்குத்தானே அந்த பிரேமையை தானே அனுபவிக்கணும், சன்யோகமாக இருக்கணும், அந்த பிரேமையில் ஈடுபட்டுக்கணும்னு நினச்சதான். அதனால தனக்குத்தானே ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினச்சதான். இப்படி நினச்சதனுடைய விசேஷம் என்ன? ஏகே ஆஜானுபாகோ நிருப்பணாத்தா அப்படின்னு ஏக்நாதி பாகவத்தில் நிமிங்கிற ராஜாவுக்கு 9 யோகேஸ்வரர்களில் இருக்கக்கூடிய அந்தரிக்ஷங்கிற யோகேஸ்வரர் இந்த மாயையை பற்றியான விளக்கத்தை கொடுக்குறார். அவர் சொல்கிறார், ஐக்க ஆஜானுபாகோ நிருப்ப, ஏ ராஜா நீ இதை தெரிஞ்சுக்கோ. ஐசே ஆட்டவலே பகவந்தா, இப்படி பகவானே தனக்குத்தானே நினச்சிண்டுது. ஒரு நிர்விகல்பமான ஒரு வஸ்து, பூர்ண வஸ்து, அவ்யமான ஒரு வஸ்து, அவ்யக்தமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, தன்னுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய வஸ்து இப்படி தனக்குத்தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டது. அதை எப்படி சொல்றார்? ஐசே ஆட்டவலே பகந்தோ ஆட்டவு ஜாலா சஜ்ரிதா மகாபூதா பௌத்திகா, இப்படி தானே ஆசைப்பட்டதுனால ஒரு பெரிய சிருஷ்டி அது உண்டாக்கினது, பெரிய ஜீவராசிகள் எல்லாம் அது உண்டாக்கினது, அது ஆசைப்பட்டதுனால அது உண்டாயிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் எது மிக உயர்ந்ததுன்னா பிரேமை தான் உயர்ந்தது. பிரேமையினால தானே இந்த சிருஷ்டியை வளர்க்குறது. ஒரு தாய் தந்தையர்கள் பிரேமையாக இருந்ததுனால தானே குழந்தைகள்லாம் பிறந்தது. அது மாதிரி இந்த உலகத்துக்கே தாய் தந்தையாக இருக்கக்கூடிய சிவனும் சக்தியும் பிரேமிச்சுன்றதுனால நம்ம இத்தனை பேர் வந்து அவ 2 பேரும் ஒன்னானவா. அது எப்படின்னா, ஒரு பூவும் மனமும் இருக்குன்னா அந்த பூவுக்கு சார்ந்து தான் மனம் இருக்கும், அந்த பூவையும் மனமையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி 2 கண்கள் இருக்கு, அந்த 2 கண்களில் ஒரு திருஷ்டி வருது, இது எந்த கண்ணை எடுத்தாலும் திருஷ்டி போயிடும் இல்லையா? அது மாதிரி தான் சொல்றார், எல்லா வஸ்துக்குமே ஒன்னோடு ஒன்று கலந்துருக்கு. அது மாதிரி இந்த சிவனும் சக்தியும் கலந்தது தான் இந்த பிரபஞ்சம். நம்மக்கிட்ட நம்ம உடம்புல எடுத்துப்போமே, முதல்ல என்ன பண்ணுது, நம்ம சக்தியை இழந்துடுறோம். இந்த உலகத்தை விட்டு போகிறதுனா முதல்ல என்ன பண்ணுறது, சக்தி போயிடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு சிவம்ங்கிற இந்த ஆத்ம தத்துவமும் உயிரும் போயிடுறது. அதுக்கப்புறம் இது கட்டையாக மாறுது. அப்போ எது இருக்குது அப்படின்னா, சக்தி இருந்து ஆக்டிவேட் பண்ணுறது. அப்போ சிவம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த சக்தியும் இந்த சிவனும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்தில் உண்டாகிறது. ஐக்கே ஆஜானுபாகோ நிருப்பணாதா ஐசே ஆட்டவலே பகவந்தா தோ ஆட்டவு ஜாலா ஸ்ரஜிதா மகாபூதா பௌத்திகம். அப்போ அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரகிருத்தியாக இருக்கக்கூடியது இந்த மூல காரண வஸ்துட்டேருந்து அந்த பிரகிருத்தியானது வருது. அதுலேருந்து என்ன பண்ணுது, அந்த பிரகிருத்தியானது மூல காரணமாக இருக்கக்கூடியது, அதுதான் பிரகிருதி. எல்லாத்துக்கும் காரண காரியமாக இருக்கக்கூடியது அந்த பிரகிருதி. இந்த பிரகிருதி எங்கேருந்து வருதுன்னா, அந்த மூல வஸ்துலேருந்து தன்னையே தன்கிட்டேருந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் என்னது, காஸ்மெட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய பிரபஞ்ச புத்தியானது வெளியில் உண்டாகிறது, புத்தி. அடுத்தது என்ன பண்ணுறது, 4 அகங்காரம் உண்டாகிறதா. அதில் நம்ம எதுவுமே குழந்தை பிறந்துக்கும் போதே என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்பூரிக்கும். நம்மளுடைய அகங்காரமானது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். நம்மளுக்கு என்ன விசேஷங்கள்னு நம்ம அறிய வந்துப்போம், பிறக்க அதில் விசேஷம் வர வர. அது மாதிரி இந்த சிருஷ்டியில் அகங்காரமானது முதல்ல வருதான். அதில் சாத்வீக அகங்காரம், தாமச அகங்காரம், ரஜோ அகங்காரம்னு இருக்குது. அந்த சாத்வீக அகங்காரத்துலேருந்து மனசு உண்டாகிறதான். இந்த மனசு உண்டானதுக்கப்புறம் இந்த மனசு தான் எல்லாம் நினைக்கிறது. அதன் மூலமாக கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்லாம் உண்டாகிறது. இப்படி ஒரு விராட்ட ஸ்வரூபம் உண்டாகிறது.
அதுக்கப்புறம் என்னன்னா கர்மேந்திரியங்கள் உண்டாருது. வாக்கு, கை, கால், மலர் விசர்ஜனம், அப்புறம் ஜனன கருவி, இது எல்லாமே உண்டாகுது. அதுக்கப்புறம் தாமச அகங்காரம்னு இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படிங்கிற விஷயம், தன்மாத்திரைகள் உண்டாரு. அதுலேருந்து அதுக்கப்புறம் என்னன்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது உண்டாது. ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பூமி அப்படிங்கிற 5 விஷயங்களும் உண்டாரு. அதன் மூலமாக இந்த பூமி இதில் இந்த மகத்தத்துவம் இவ்வளோ பெருசாக கலந்துருக்கு. இந்த மகத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மகிட்டையும் இருக்குது. அதனால தான் பிரம்மாலேருந்து எடுத்துன்னு புழுலேருந்து இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒரே இந்த மகத்தத்துவம் தான் எல்லா விஷயத்திலும் வருது. ஆனால் பிரபஞ்சம்ல ரூபம் நாமம் மாறுபடும். அப்போ என்னென்ன நாம ரூபாத்மக பிரபஞ்சம்னு சொல்லப்படும். அப்படி எல்லா ஜீவராசிகளும் உண்டாருதான். அப்படி என்னென்ன ஜீவராசிகள் உண்டாருது அதை சொல்றார். சாரி வர்ண, சாரி காணி, சாரி யுகே, சாரி வாணி, சாரி புருஷார்த்த, சகு லக்ஷணி, முக்தி சா மாண்டனி, மாண்டலி சதுர்தா அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? சாரி வர்ண, 4 விதமான வர்ணங்கள் உண்டாச்சான். 4 விதமான பிறப்புகள் உண்டாச்சு. 4 விதமான யுகங்கள் உண்டாச்சு. 4 விதமான வாக்குகள் உண்டாச்சு. 4 விதமான புருஷார்த்தங்கள் உண்டாச்சு. 4 விதமான முக்திகளும் உண்டாச்சு அப்படின்னு சொல்ற. இப்ப என்ன சொல்றார்? 4 விதமான வர்ணங்கள் என்ன அப்படின்னா பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர அப்படின்னு பகவான் பிறக்க வைக்கிறார். சாரி காணி, 4 விதமான பிறப்பு வகைகள் சொல்றார். என்ன அப்படின்னா அண்டஜம், ஜராயுஜம், ஸ்வேதஜம், உத்பீஜம். அப்படின்னா என்ன 4 வகையான பிறப்புகள் என்ன சொல்றது? முட்டையிலேருந்து பிறக்கிறது, கருப்பையிலேருந்து பிறக்கிறது, வியர்வையிலேருந்து பிறக்கிறது, நிலத்திலேருந்து விதைகள்லேருந்து அதுலேருந்து பிறக்கக்கூடியது, அதுலேருந்து உண்டாகக்கூடியது. இப்படி 4 விதமான வகைகள் சொல்றார். 4 விதமான யுகங்கள் சொல்றார். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிறது சொல்றார். இதனால என்ன அப்படின்னா காலத்தினுடைய சுழற்சி, தர்மம், ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாம் காலத்தின் கீழே வந்துருதான். 4 விதமான வாணிகள் அது என்ன அப்படின்னா பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி அப்படின்னு 4 விஷயம் உண்டாருது. பரா அப்படிங்கிறது என்னன்னா காரணகர்த்தா, முன்னாடி ஆதியா இருக்கக்கூடியது, அதுலேருந்து வரக்கூடிய துவனி. நம்ம இதில் மேலே போனால் அந்த வானத்துக்கு மேலே அந்த கேலக்சியில் கேட்குறதா ஓங்கிற சப்தம் மட்டுமே கேட்டுருக்கான். அதான் பரா. பஷ்யந்தி அப்படின்னா அதுலேருந்து தோன்ற எண்ணங்கள், அதுலேருந்து தோன்றுறது. நம்மளுக்கு பரா அப்படிங்கிறது நம்மளுடைய வயத்துக்கு கீழே இருக்கிற பாட்டிலேருந்து வருது. அதை லேடிஸ் சொல்ல முடியாது. அதனால தான் ஜென்ஸு தான் வேதங்கள்லாம் சொல்லுவா. அவளுக்கு கீழே அந்த துவனி கிளம்பி வருமா பரா. பஷ்யந்தி இங்கே தான் எண்ணங்கள்லாம் விஸ்தாரமாகுது. மத்தியமா அப்படிங்கிறது மனசு இருக்கக்கூடிய இடம், அதில் தான் வாக்கு உண்டாருது. மனசில் தோன்றதுனால அது வாக்கா வெளியில் வருது. வைக்கரியனா வெளியில் வரக்கூடிய சொற்கள். அப்போ வெளியில் வரக்கூடிய சொற்கள் சார்த்தகமாக எப்போ ஆகுறதுன்னா ராம 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 ராம. இந்த சார்த்தகமாக எப்போ ஆகுதுன்னா அந்த சொல் பகவானை குறித்து சொல்லுது. எண்ணம் பகவானை குறித்து இருக்குது, செயல்கள் பகவானை குறித்து இருக்குது, நம்ம செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் பகவானை குறித்து இருந்ததுன்னா கடைசியில் இந்த இந்திரியங்கள் எல்லாம் பகவானுக்கு நைவேத்தியமாகி கடைசியில் பகவானுக்கு இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணப்பட்டு பூர்ணமாக பகவானுக்கே நம்ம கொடுத்துடணும். ஏன்னா பகவானால் உண்டாக்கப்பட்டது. அதை சொல்கிறேன். நான் இத்தனையும் நான் தான் படிச்சிருக்கேன், எங்கிட்டேருந்து வந்திருக்கு இத்தனையும். சாரி புருஷார்த்தம் என்னன்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சம புருஷார்த்தம் என்னன்னா பிரேமைங்கிறதையும் சொல்லிட்டு நீ இத்தனையும் செஞ்சிருப்ப, பிரேமை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடும். பகவானுக்கு என்னதான் நைவேத்தியம் பண்ணுறேன்னு சுட 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 பாலை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணா பகவானும் நம்மளை மாதிரி தானே நன்னா ஆற்றி நன்னா அதுக்கு நல்லா பணங்கள் கண்டு இல்லை என்ன ஒரு நெய்யெல்லாம் விட்டு நன்னா அந்த பால் நன்னாக்கி ஒரு குங்குமப்பெல்லாம் போட்டு நன்னா பண்ணி பகவானுக்கு முன்னாடி காமிச்சு இந்த பிறவியில் எனக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கேப்பா, நான் உனக்கு அதை நைவேத்தியம் பண்ணுறேன், உனக்கு நான் அர்ப்பணம் பண்ணுறேன். அது பூவாக இருந்தாலும் சரி, அது பழமாக இருந்தாலும் சரி, என்னமோ பத்திரம், புஷ்பம், பலம், தோயம், ஒரு நீராக இருந்தால் கூட அது பிரேமையோடு இந்த தரம் இந்த நிமிஷம் என்னால் இதுதான்ப்பா செய்ய முடிஞ்சிருக்கு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னா இந்த எங்கேயாவது கட்டிட்டு வர்ற ரத்தத்தையாவது உனக்கு நான் கொடுத்து நான் உனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கணும்.
இப்படி சொல்றார். கடைசியில் என்ன சொல்றார்? முக்திச்சி மாண்டனி மாண்டலி சதுர்தா, முக்திக்கும் 4 வகையான முக்திகளை கொடுக்கக்கூடியதை நானே உண்டாக்கியிருக்கேன். அது என்ன விதமான முக்தி? சாலோகம் அப்படின்னு என்னுடைய வைகுண்டமா இருக்கோ கைலாசமா இருக்கக்கூடியது சாலோகம் அப்படிங்கிற என்னுடைய தாமத்துக்கு வரக்கூடியதானது. சாரூபம், என்னுடைய ரூபத்தை என் பக்தனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அதனால பகவான் கிருஷ்ணன் சதுர்புஜத்தோடு இருந்தான்னா அங்கே இருக்கிறவாள்லாம் அத்தனை பேரும் சதுர்புஜத்தோடு இருந்தாலாம் துவாரகையில். சாலூபம். சாமீபியம் என்னன்னா பகவானுக்கு கீழே பகவானோடையே இருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பாராம். அடுத்தது சாயுஜ்யம், பகவானுடைய ஆத்மஸ்வஸ்து நிர்விகல்ப ரூபம்னு பார்த்தோமே, அந்த நிர்விகல்ப சமாதிங்கிற இடத்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாயுஜ்ய பதவியை கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் மாவுளி இன்னைக்கு அந்த சமாதியில் சஞ்சீவன சமாதியில் இருந்துருக்கார். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். அப்படி இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த விஸ்தாரமாக இதை அத்தனையும் நான் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு எந்தனா மாஜியே விஸ்தாரப்பனேன் விஸ்தாரலேபனேனாவே ஹே ஜகச்சி நோஹே ஆகவே ஜைசே தூத் முராலே சுபாவே தரீதேச்சியஹி காம் பீஜச்சி ஜாகலே தரு அத்தவா பாங்குரச்சி அலங்காரு தைசா மஜ ஏகச்சா விஸ்தாரோ தேஹே ஜக. இந்த ஜெகன் எப்படிப்பட்டது? இதோட முடிச்சுக்கிது. இதை சொல்லிட்டு ஒரு பீஜம் இருக்கு. பீஜம்ங்கிறது என்னன்னா பரமாத்மம், அதான் பீஜம். அந்த பீஜம் என்ன பண்ணுது? ஜாகலே தரு. பீஜத்துல இருந்து தானே, பீஜத்துக்குள்ள என்ன இருக்குன்னா மரமே உள்ளுக்குள்ள இருக்கு. எப்படி பாலுக்குள்ள நெய் இருக்கோ அது மாதிரி இந்த பீஜத்துக்குள்ள என்ன இருக்கு? பீஜத்துக்குள்ள மரமே இருக்கு. அத்தவா பாங்குரச்சி அலங்காரம், நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறோமே, தங்கத்தினால நம்ம செயின் போட்டுருக்கோம், வளையல் போட்டுருக்கோம், எல்லாம் போட்டுருக்கோம், ஒவ்வொரு விதவிதமாக இருக்குது. ஆனால் அதோட மூல தத்துவம் என்ன? தங்கம். ரைட்டா? அந்த தங்கம் என்னவா வருது? செயினாக வருது, வளையலாக வருது, மோதமாக வருது, நெக்லஸாக வருது, தோடாக வருது, பல பல விதங்களாக வருதா? அது மாதிரி பிரம்மமானது வருது. எத்தனை பேராக வருது? அது புழுவாக வருது, பூச்சியாக வருது, 2 கால் பூச்சியாக வருது, 4 காலாக வருது, 2 மனுஷாலாக இருக்குது, தேவர்களாக இருக்கா, ரிஷிகளாக இருக்கா, முனிவர்களாக இருக்கா, கல்லாக இருக்குது, மண்ணாக இருக்குது, இந்த மாதிரி பல பல ரூபத்தில் விரைஞ்சு இப்படி வருதான். அது இறைஞ்சு பெருசாக அப்படி இருக்கா. அதுக்கு சாநித்தியத்தை கொடுக்கறது இந்த ஆத்மாங்கிறத சிவம் கொடுக்கறது. அந்த சக்தி தன்னோட ரூபத்தையும் நாமத்தையும் கொடுத்துட்டு இந்த உலகத்தில் சிவனும் சக்தியுமா இருந்து வளர்ந்து பெருசாக வந்து இந்த சிருஷ்டியை காப்பாற்றிண்டு தானே ஏக்கிண்டு தானே அதை தன்னுக்குள்ளே எடுத்துண்டு தானே திருப்பி அந்த வெளியில் வச்சுண்டு தானே தானாக இருந்து தானே அனுபவிச்சுட்டு விளையாடிண்டு பிரேமையோடு தன்னை தானே பார்த்துட்டுருக்கு. இதுதான் பிரகிருத்தினுடைய விசேஷம். இதுதான் மாயையுடைய விசேஷம். இந்த மாயையை கடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மகத்தத்துவங்கள்லாம் என்ன? இப்படி நம்ம பார்த்தோமே, 3 குணங்களோடு இருக்கக்கூடியது சத்துவ ரஜ தம அப்படிங்கிற குணங்களோடு ஏந்துண்டு ஒருத்தனுக்கு இயற்கையாக எப்படிப்பட்ட குணம் கிடைக்கிறதோ அது பகவானே கொடுக்குறானோ. குணங்கள் அத்தனையும் பகவானால் கொடுக்கப்படுறது. வீடுகள் நம்ம எந்த வீட்டில் சம்சாரத்தில் இருக்கணும்னு அவன் கொடுத்துருக்கானோ. அதனால நம்ம எப்படி இருக்கணுங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஜைசி ஸ்திதி ஆகே தைசா பரி ஆகே. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்ம இருந்துட்டு எப்படிப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, வந்திருக்கிறவா எல்லாரும் கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சிண்டு ஆத்மா கிருஷ்ணன். அதனால சாதுக்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா, ஐயோ இந்த ஆத்மா இப்படி வந்திருக்கே, இந்த ஆத்மா நல்லா முன்னேறி பகவானை போய் அடையணுமே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சாதுக்கள் நினைப்பா. மனுஷால் என்ன நினைப்பா? இவ அத்தை, இது மாமி, இவ அத்தை சொன்னா, இவ இதை சொன்னா, இவ இதை பண்ணா, இவ வேணும், இவ வேண்டாம், இப்படி பல பல விகாரங்கள். இது குடும்பம். இந்த குடும்பத்திலேருந்து இந்த விகாரத்திலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? சாதுக்களோடைய சங்கமம், சாதுக்களோட விசேஷமான இந்த மாதிரி கிரந்தங்கள் அவள் சொல்கிறத நம்ம தெரிஞ்சுண்டு அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சுண்டு எல்லோருக்கும் நம்மளால் முடிஞ்ச நற்காரியங்களை செஞ்சுண்டு எல்லோரும் நம்மளாவா பிறவான்னு பார்க்காம நம்ம யாரோடவா? கிருஷ்ணனோடவா. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம் அவளுக்கு செய்கிறோம். அதை மட்டும் செஞ்சுண்டு பெரியவா சின்னவா வேணுங்கிறவா வேண்டாதவா இப்போ அந்த மாதிரி எனக்கு நான் தாழ்ந்தவன் இவா உயர்ந்தவா இப்படி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் குணங்கள் இல்லாமல் எல்லாற்றையும் கிருஷ்ணனாக பார்க்கக்கூடிய குணத்தை வளர்த்துண்டு எல்லோருக்கும் செஞ்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த பாகவத தர்மத்தை தான் நம்ம கைக்கொள்ளணும்.